வெல்கம் டு அவர் SM Craft and Gardening. இது கிராஃப்டில் ஸ்டார் ஷேப் பூஜை குடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நான் வந்து இதுக்கு வந்து நல்ல டார்க் காஃபி பொடி கலர்லேயும் சாண்டல் நல்ல டார்க் சாண்டல் கலர்லேயும் 2 ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1.25 1.5 ரோல் வரைக்கும் ஆகுங்க. இதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு ரோலில் போடலாம். இது ஒரு ரோல் கூட தான் பேர். ஆனால் இது வந்து இப்போது ஒயர் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு 1.25 ரோலுக்கு மேலே ஆகிடுது. இது இன்னும் நம்ம வந்து கைப்பிடி போடணும். கைப்பிடி போட்டிங்கன்னா அது ஒரு அரை ரோல் ஆகிடும். நான் இது கொஞ்சம் லாங் கைப்பிடி போடலான்னு இருக்கேன். இப்போதைக்கு நம்ம கூடையை மட்டும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இது வந்து 8 பூ வச்சு நல்லா ஒரு பாக்ஸாக இருக்கு பாருங்கள். வாங்க எப்படி போடலான்னு வீடியோவுக்கு போகலாம். இது வந்து காஃபி பொடி கலர், நல்ல மெரூன் கலரு. இது வந்து டார்க் சந்தன கலர். இது 2 காம்பினேஷனும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்டார் கூடைக்கு. இதில் வந்து 6 அடி 16 ஒயர் கட் பண்ணிக்கணும். 6 அடியில் 16 ஒயரு. 1 2 3 4 5 6 6. அடி 16 ஒயரு 6 அடியில் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து 7 அடியில் வெட்டணும். இப்படி உள்பக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயர் வந்து கலங்காமல் அப்படியே விடும், கலையாமல். இதில் வந்து 7 அடி வெட்டணும். 1 2 3 4 5 6 7 7.5. இதில் ஒரு 16 ஒயர். இந்த ஒயர் வந்து 6 அடியில் ப்ரௌன் கலர் ஒயர் 16 ஒயர் வெட்டியிருக்கோம். இது வந்து 7 அடியில் 16 ஒயர் வெட்டியிருக்கோம். மொத்தம் 32 ஒயர். இப்போ இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் 8 ஒயரை ஜாயின் பண்ணிக்கணும். 3 4 5 6 7 8 ஒயர். நம்ம இதுலேயே ரூல் ஒயரில் வச்சுக்கலாம், ப்ரௌன் கலர்லேயே. இப்போ இதில் வந்து சும்மா கொஞ்சமாக இந்த ரோல் ஒயரில் கொஞ்சமாக வச்சுக்க போகிறோம். இதை மட்டும் சரிசமமாக மடித்து வச்சுக்கோங்க. இப்படி லெஃப்ட் சைடில் இது வந்து கொஞ்சமாக விட்டால் போதும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயருக்குள்ளே இந்த ஒரு பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் வளைஞ்சு இருக்கும், ஆப்போசிட் இருக்கும் பாருங்கள். இது வந்து மேலே இப்படி மோல்டாக இருக்கும், இது வந்து உள்ளே வளைஞ்சு வெளியில் தெரியும் பாருங்கள். இதை மாதிரி வச்சுக்கணும். அதே போல் தான் இதையும் வச்சுக்கணும். இப்போ இந்த லூப் மேலே போட்டோம்னா இந்த வளைஞ்ச ஒயர் பாருங்கள், அது வந்து வெளிப்பக்கமாக தெரியும்.
இப்போது அதே மாதிரி இந்த சைடு வளைஞ்ச பக்கத்தை இப்படி மேலே போட்டுக்கணும். இந்த ஒயர் பிட்டு ஒயர் குட்டியோன்னு இருக்கு பாருங்க, அந்த ஒயர் எடுத்து லெஃப்ட் சைடு வர மாதிரி போட்டுக்கணும். போட்டு ஒரு நாட் டைட் பண்ணிட்டோன்னா பண்ணிவிட்டு இப்போது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், இப்போ போடும்போதே ஒன்று நீளமாக இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்குது. இப்போ அதை சைஸ் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம எப்போதுமே மறக்காமல் பார்த்துக்கணும். எல்லா கூடைக்குமே அதை வந்து அடியில் ஃபஸ்ட்டு ஒயர் போடும்போது 2 சமமாக இருக்கா 2 பக்கமும் அப்படின்றத பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு தான் அப்புறமா நம்ம கூடவை போட ஆரம்பிக்கணுங்க. இப்போ பாருங்கள், சரி சமமாக இருக்குது. இப்போ இது போல் 8 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 8 ஒயர் போட்டாச்சு. இப்போ இதில் சென்டரில் நம்ம சந்தன கலர் ஒயர் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எல்லாமே 16ஐயுமே நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு அடி நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள். ஒரு அடியில் இதில் அரை அடி, அதில் அரை அடி எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம வந்து இதில் 7 அடி வெட்டினோம் இல்லைங்களா, அதனால் 2 சைட்லேயும் அரை அடி எக்ஸ்ட்ரா தான். நம்ம ஒயர் கூட போடும்போது கலர் காம்பினேஷன் பார்த்து போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதோட காம்பினேஷன் வந்து அழகாக இருக்கும். நம்ம கூட போட்டு முடித்தோன்னே சூப்பராக இருக்கும். இப்போ இது போல் 16 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் 16 ஒயர் 7 அடியில் வெட்டின 16 ஒயரையும் சென்டரில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ மீதமுள்ள இந்த 8 ஒயர் இருக்குது இல்லைங்களா, ப்ரௌன் கலர் ஒயர், அதை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். வெட்டி வச்ச 32 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த பக்கம் 2 4 6 8, இது வந்து 2 4 6 8 10 12 14 16, இந்த பக்கம் 2 4 6 8, மொத்தம் 32 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு நம்ம நார்மல் கூடைக்கு வந்து இந்த சைடு 2 சைடும் வெட்டுவோம் இல்லைங்களா, சைட் வால்க்கு. இப்போ இந்த கூடையில் நம்ம வெட்ட போகிறதில்ல. இதை என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பிட்டு இந்த ரோல் ஒயர் பார்த்தீங்களா, இந்த ரோல் ஒயரை அப்படியே போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குல்ல, அதில் பூ போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூ மட்டும் கொஞ்சம் நெருக்கி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நெருக்கி வளைச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா இதை அப்படியே வளைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இந்த பக்கம் வளைச்சி போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே வரிசையாக அந்த லாஸ்ட்டு வரைக்குமே போட்டுக்கணும். போடும்போது
மொதல் பூவிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த பூவை நல்லா டைட் பண்ணி போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து எப்போதுமே லூஸாக இருக்கும் பூவு. நம்ம அடுத்தடுத்து போடும்போது அதுக்கு அடுத்த பூவை பாருங்கள் கொஞ்சம் லூஸ் கொடுக்குதா, அதை வந்து இப்படி கொஞ்சம் இழுத்துட்டு போட்டிங்கன்னா பூவும் கரெக்டாக இருக்கும், கூடையும் டைட்டாக இருக்கும். இப்போ இது போல் ஃபுல்லாக இந்த கடைசி வரைக்கும் போட்டு பார்க்கலாம். செகண்ட் லைன் போட்டு முடித்தாச்சு. இந்த பக்கம் அப்படியே திருப்பிட்டு இந்த சைடு செகண்ட் லைன் போட்டாச்சு. இந்த நம்ம கொஞ்சமாக விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து அந்த வரியிலேயே சொருகிடுவோம். அப்படியே திருப்பி நம்ம ஏற்கனவே போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த ஒயருக்குள்ள இதில் உப்பு போட்டுக்காங்க. நல்லா மடித்து விட்டு கொஞ்சம் இழுத்து போட்டு விடுங்க. ஒரு 2 லைன் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறம் நல்லா வளைஞ்சு வந்துடும். வளைஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது அப்படியே வரிசையாக அடுத்தடுத்த ஒயருக்கு அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இப்போது இந்த கடைசி வரைக்கும் அப்படியே போட்டு வர வேண்டியதாங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ இது 2 லைன் போட்டோம் இல்லைங்களா, இப்போ இந்த பக்கம் நம்ம இப்படி வளைச்சி இப்படி போட்டுகிட்டே வரும்போது இந்த இதில் வந்து 16 லைன் நமக்கு தெரியணும். இப்போ 2 இருக்குது, இன்னும் வந்து 14 லைன் போட்டால் மொத்தம் இதில் 16 லைன் நமக்கு வந்துச்சுன்னா அடி கரெக்டாக ஆகிடும். இப்போ நம்ம 16 ஒயர் இதில் வரணும். இப்போ 2 போக மீதி இன்னும் 14 போட்டுட்டு மொத்தம் 16 லைன் நமக்கு இதில் அடியில் வரணும். அது வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். நீங்கள் போடும்போது எண்ணிட்டு போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுட்டு பார்க்கலாம். ரெண்டு 4 6 8 10 12 14 16 அடி போட்டாச்சு. போட்டு நம்ம இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இல்லைங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு லைனு. ஃபஸ்ட் லைனில் இதுலேருந்து வரிசையாக போட்டு அப்படியே திருப்பிட்டு வந்து திரும்பி இதில் செகண்ட் லைனில் போட்டிருக்கோம். அப்போ இதுலேருந்து நம்ம கணக்கு பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. இது வந்து செகண்ட் லைன் வரும். ஒரு சுற்று வருது இல்லையா, அதுலேருந்து. அதனால் இதில் தான் நம்ம முடிக்கணும். அப்போ 2 4 6 8 நம்ம முடிச்சிட்டு இதில் ஒயரை கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணிட்டு அதோடைய வாட்டத்திலே இதை சொருகிக்கலாம். இனிமேல் ரோல் ஒயருக்கு வேலை இல்லை. இந்த இதுலேருந்து அப்படியே சொருகிக்கலாம். எவ்வளோ இருக்குதோ அந்த ஒயர் அப்படியே சொருகிக்கலாம். அதில் கரெக்டாக அந்த 8 ஒயருக்கு சரியாக இருக்குது. இந்த ஒயர் வெட்டின ஒயரு இப்போது அடி முடிஞ்சிருச்சுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது பாருங்கள், இது வந்து 6 அடி வெட்டணும், இது 7 அடி வெட்டணும் இல்லைங்களா? இந்த ஒயரை விட இந்த ஒயர் கூட இருக்கு பாருங்கள். 1 அடி கூட வெட்டணும் இல்லைங்களா? இப்போ இந்த ப்ரௌன் கலர் ஒயரை விட இது வந்து கொஞ்சம் கூட இருக்கும். இந்த சென்ட்ரு மஞ்சள் கலர் ஒயர், சந்தன கலர். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அடி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோடைய அடுத்த பகுதி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்துனீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஏன்னா இது வந்து அடுத்தது நிறைய இருக்குது அதில் போடுறதுக்கு. அதனால் ஒரே வீடியோவில் இது புரியாது. இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்க, நாங்கள் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அப்போ தான் நீங்கள் அடுத்த வீடியோ இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாங்க. நம்ம இதோடைய அடுத்த பகுதியில் மேல் சைடு வால் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Until then, see you. Tata. Bye.